காலை திரும்ப மாத்தல. அதை பார்த்த உடனே பக்கத்துல இருந்தவர் ஒரு அடி தள்ளி உட்காந்துட்டார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, தொடர்ந்து இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். இந்த வார செய்தி புரிஞ்சாதான் நான் அடுத்த வாரம் சொல்லக்கூடிய செய்தி புரியும். நாம் நல்லா ஜெபம் பண்ண போறோம் இந்த வாரம். இந்த செய்தியை கேட்டு எல்லாரும் ஏன் தடைகளை நாம் எப்படி கட்ட விழுக்கிறது, தடைகளை எப்படி கட்டுறது, நன்மைகளை கட்ட விழுக்கிறது, இந்த காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கட்டப்பட்டு இருக்கும். பாருங்க, கடந்த வாரத்துல நான் சொல்ல, பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அது எங்க கட்டப்பட்டிருக்குமா? அப்ப பரலோகத்துல கட்டப்பட்டு அங்கிருந்து பதில் நமக்கு எங்க வரும்? பூமிக்கு வரும். நான் ஓசியாவில இருந்து அதை சொன்னேன். தேவன் வானங்களுக்கு கட்டளை இடுகிறார், வானங்கள் பூமிக்கு கட்டளை இடுகிறது, பூமி திராட்சை செடிகளுக்கு கட்டளை இடுகிறது, அது தன் பலனை கொடுக்கிறது. அப்போ இங்கிருந்து ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஜெபிக்கிறப்ப தேவன் கேட்டு வானங்களுக்கு பதில் கொடுக்கிறார், அது அங்கிருந்து பூமிக்கு பதில் கொடுத்து நாம் எதிர்பார்க்கிற பலனாய் வருகிறது. அப்போ பூமியில நாம் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்துல என்ன பண்ணும்? கட்டப்பட்டு பூமியில அது வெளிப்படும். அதை தான் கடந்த வாரத்தில் நம்ம அதை பார்த்தோம். இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட சூழல் பார்த்தீங்கன்னா, மன்னிக்கிறது குறித்து, இல்லை சபையில் ஒரு நபரை ஏற்றுக்கொள்ளலாமா வேணாமா, அவங்க தப்பு பண்ணுறப்ப நான் சபையாய் முடிவெடுத்து செயல்படுகிறதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் பல பரிமாணங்கள் இருக்கிறது. ஒரு சூழல், இப்போ நான் கடந்த வாரத்தில் ஒரு உதாரணம் சொன்னேன். போர் அடிக்கிற மாட்டினுடைய வாயை கட்டாதே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஆனா அந்த வசனம் எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா, போர் அடிக்கிற மாட்டுக்கு தான் சொன்னார் கர்த்தர். அது உழைக்குதுப்பா, அது என்ன சாப்பிட்டுடும்? சிலர் அதை போய் வாயை போட்டு என்ன வச்சு பட்டானா, கட்டி வச்சானா, ஐயோ சாப்பிட்டா தானியம் வேஸ்டா போயிடும். அதான் கர்த்தர் சொல்றாரு, போர் அடிக்கிற மாட்டினுடைய வாயை, உழைக்கிறவனுக்கு கூலிய பிடிச்சு வைக்காத, பொழுது சாயறதுக்குள்ள அந்த கூலி அவன் கையில என்ன பண்ணிடு, கொடுத்துடு. சிலர் பார்ப்பாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு கொடுக்குறேன், இன்னைக்கு சனிக்கிழமை நான் அப்புறமா கொடுக்குறேன். ஏன் சனிக்கிழமை வந்து வேலை செய்யலாம், சனிக்கிழமை உன் வீட்டு காசு கொடுக்க கூடாதா? என்னது இது? அப்ப அந்த வேலை அன்னைக்கு ஏன் சனிக்கிழமை, நீ செவ்வாய்க்கிழமை ஏன் வேலைக்கு கூப்பிடுற? புதன்கிழமை கூப்பிடு, திங்கட்கிழமை கூப்பிடு. செவ்வாய்க்கிழமை உனக்கு வந்து வேலை மாத்திரம் செஞ்சிடணும், ஆனா நீ கூலி என்ன பண்ற கூடாது, கொடுக்க கூடாது. இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு, 6 மணிக்கு மேல ஆனாலும் பரவாயில்ல இருந்து முடிச்சிருங்கன்னு சொல்றதுக்கு வாய் வருது. 6 மணிக்கு மேல நான் வந்து காசு கொடுக்க மாட்டேன். ஏன்? லட்சுமி போயிடுமா? விளக்கு வச்ச பிறகு கொடுத்தா லட்சுமி போயிடுமா? என்னத்த லட்சுமி போயிடும்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 6 மணிக்கு மேல சாப்பிடாம இருக்கிறோமா? 6 மணிக்கு மேல கடையில போய் பொருள் வாங்காம இருக்கிறோமா? அப்படி தவறு. அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். சில நேரங்களில நம்ம மனதுல நம்ம சுற்றி இருக்கிற பழக்க வழக்கங்கள் ரொம்ப ஆழமா பதிஞ்சிட்டதால உங்க மனசுக்கு நெருடலா இருந்தா அதை அவாய்ட் பண்ணுங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் நல்ல காரியத்தை செவ்வாய்க்கிழமையில பண்ண மாட்டேங்க. சரி, எல்லாரும் சொல்றாங்களே, உருவாப்படுறாங்களே, உங்க மனசுக்கு நெருடலா இருக்கிற பட்சத்துல அதை செய்யாம என்ன பண்ணிடலாம், தவிர்த்தலாம். தப்புல ஏதோ ஒரு நாள் அது உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச ஒரு நல்ல நாளை பார்த்து என்ன பண்ணிடுங்க. நல்ல நாள்ல நான் சொல்றது எல்லாரும் வந்து போக வசதி உள்ள ஒரு நாள். எல்லா நாளும் நல்ல நாள் தான். நான் சொல்றது நல்ல நாள்னா, ஒரு விழா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னா எந்த நாள்ல எல்லாருக்கும் சௌகரியமா இருக்குமோ அந்த நாளை பார்த்து என்ன பண்ணுங்க, வைங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ கட்டுகிறதும் கட்டவிழ்க்கிறதற்கும் பூமியிலே தேவன் மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் ஒவ்வொரு பரிமாணங்கள், பல்வேறுபட்ட பரிமாணங்கள் இருக்கிறது. அப்போ போரடிக்கிற மாட்டினுடைய வாயை கட்டாதன்னு சொன்னா, பவுல் அப்போஸ்தலர் அந்த வாக்கு தத்தை எடுத்து சொல்றாரு, இது மாட்டை குறித்து சொல்லலப்பா, உங்களுக்காக ஊழியம் செய்கிற எங்களை குறித்து சொல்லுகிறது. நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா விடுதலையா இருக்கணும், நல்லா இருக்கணும் ஜெபிக்கிறோமே, உங்களிடம் இருந்து உலகத்திற்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அதை ஏன் நீ தப்பா பேசுற? சிலர் சொல்லுவாங்க, அவங்க காணிக்கை எப்படி வந்து குவிது தெரியுமா, அவங்க அதனாலதான் அதை பண்ணிட்டாங்க. என்னத்தை காணிக்கை கொடுத்துட்டீங்க? ஒரு பிசாசு பிடிச்சா, பிரதமர் மந்திரி மகளுக்கே பிசாசு பிடிச்சாலும் ஊழியக்காரன் தான் போய் ஜெபம் பண்ணணும், அப்பதான் ஓடும். நான் பிரதம மந்திரி பிசாசு போடனா போயிடுமா? இயேசுவின் நாமத்தினால சொன்னாதான் பிசாசுகள் ஓடும். அப்ப எவ்வளவு பெரிய போராட்டம் அது. அநேகர் நினைக்கிறாங்க, அவங்க என்னங்க இயேசு நாமத்துல ஏதோ பிசாசெல்லாம் ஓட்டுறாங்களா?
பார்க்குறவங்களுக்கு எளிமையாக தெரியும். நீ ஒரு பிசாசை திரத்திட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள 3 பிசாசு உன்னை எதிர்க்க ரெடியாக இருக்கும். தெரியுங்களா உங்களுக்கு? ஊழியக்காரனுடைய போராட்டம் ஊழியக்காரனால் தான் புரிஞ்சுக்க முடியும். இங்கே ஒரு இடத்துல இங்கே நம்ம ஊரில் இது மாதிரி தான் நோய்வாய்ப்பட்டு செய்வினை செய்து படுத்த படிக்க ஆகிட்டார் ஒருத்தர். அவங்க கூப்பிட்டாங்க. நான் கொடுங்கல் பாஸ் 2 பேர் போய் ஜெபித்தோம். தொடர்ந்து ஒரு 3 வாரம் 4 வாரம் அவங்க வீட்டுக்கு போய் உபவாசம் இருந்து ஜெபித்தோம். மனுஷன் பழையபடி நல்லபடியாக எழுந்திரிச்சு என்ன பண்ணிட்டாரு, நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, சூப்பு எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, கதை பேச ஆரம்பிச்சிட்டாரு, அங்கே கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. சரி போறீங்க, ஒரு முறையாவது கர்த்தருக்கு நன்றி சொல்லணும்னு ஆலயத்திற்கு வந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் அந்த 3வது வாரம் உபவாசம் இருந்து ஜெபிச்சப்ப பாஸ்டர் சொன்னார், இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ பேருக்கு ஜெபிச்சிருக்கேன். அவருக்கு விடுதலை ஆன உடனே அந்த வாரம் அவர் சபையில் சர்ச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு எழுந்திருக்க முடியலையா? அவருக்கு என்னென்ன சிம்டம் இருந்ததோ அந்த சிம்டம் அப்படியே என்ன ஆயிடுச்சான், அவருக்கு போச்சு. உடனே கர்த்தர் சொன்னாரா, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், அப்படியே எழுந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் போ, ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ண சரியாக போயிடும் சொல்லி. அப்போ அவர் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட சொன்னார், 2 நாள் ஃபோன் பண்ண அப்புறம் சொன்னார், இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா. அப்போ எந்த அளவு சூனிய கட்டில் அவங்க இருந்திருக்காங்க பாருங்க. ஆனால் அவங்களுக்கு அதுனா வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. அவங்க உடனே வந்து ஒரு காணிக்கை கொடுக்கணும் ஆச்சுன்னா முதல்ல உங்கள் காணிக்கை வைங்க. ஏன்னா காசு வாங்கிட்டு ஜெபம் பண்ணுற மாதிரி ஆகிடும். முதல்ல நீ ஆலயத்திற்கு வா. நான் எப்பயுமே அதை நான் விரும்புவேன். சபைக்கு வராத ஒரு நபர்கிட்ட ₹1 காணிக்கை நீங்கள் வாங்கக்கூடாது. அது வந்து தேவன் அதை விரும்பவே மாட்டார். ஏன்னா ஆலயத்திற்கு வந்து தேவனுக்கு நன்றி சொல்லு. முதல்ல கர்த்தர் அதை பார்க்கணும். உனக்காக உபவாசம் இருந்து போராடி ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷையில் பேச்சு முழங்கால் படிக்கிட்டு மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி கொடுத்தா அங்கே போய் அந்தோணியார் எனக்கு மூலியமாக எனக்கு அற்புதம் நடந்தது எப்படி இருக்கும்? அந்தோணியாருக்கே பொறுக்காது, அவரே வந்து வேதனைப்படுவார். இயேசுவின் நாமத்தினுடைய மகிமை ஏன்பா எனக்கு செலுத்துற? ஒரு நாளும் புரிஞ்சுங்க, கர்த்தர் ஒருவரே, இயேசுவின் நாமத்தில் மாத்திரம்தான் விடுதலை. அல்லேலூயா. சரி, தொடர்ந்து இந்த வாரத்துல நான் ஒரு 5 காரியங்களை உங்களோட சொல்லி ஜெபிக்க போறேன். இந்த 5 காரியங்கள்ல இப்ப கட்டவிழ்க்கவும் அதிகாரம் கர்த்தர் கொடுக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அது நடக்கும். ஆனா நாம கட்ட அவிழ்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே சரி பார்த்து சரி செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. நான் ஒரு 5 காரியங்களை சொல்றேன். இதை நீங்க செஞ்சிட்டாலே நீங்க அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, என்ன அந்த 5 காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஏசாயா 58:6. ஆண்டவர் சொல்றார், எது எனக்கு உகந்த உபவாசம்? அக்கிரமத்தின் கட்டுகளை, பழைய ஏற்பாடு, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதுன்னா அதை தளர்த்தி விடுறது. நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் அதுக்கப்புறம் பசி உள்ளவனுக்கு உன்னுடைய ஆகாரத்தை கொடுக்கிறது. இதெல்லாம் தான் தேவனுக்கு உகந்த உபவாசம். அப்போ நீங்க உபவாசம் இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன செய்யணுமா, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்த்து நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கணும். சகல நுகத்தடிகளை உடைத்து போடணும். இப்போ முதலாவது நாம் என்ன பண்ணணும்னா, இது சொல்லப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது. இதுல இன்னொரு பகுதி இருக்கிறது. அது என்னன்னா, அநேக நேரத்துல நாம் அநேகரை கட்டி வைத்திருப்போம் நம்முடைய வார்த்தைகளால. எல்லாமே இதுல வார்த்தை கொண்டுதான். நாம என்ன பண்ணுவோம், அநேகரை கட்டி வச்சிருப்போம். அவங்களுடைய நன்மைகள் அவங்களுக்கு நன்மைகள் வராத அளவுக்கு அறிந்தோ அறியாமலோ நம்முடைய வார்த்தைகளால் அநேகரை நாம கட்டி வச்சிருப்போம். முதல் காரியம். 2வது, நமக்கு நாமே கட்டை போட்டு வச்சிருப்போம். நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். 1, பிறருடைய ஆசீர்வாதங்களை அறிந்தோ அறியாமலோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், கட்டி வச்சிருப்போம். அந்த கட்டை முதல்ல அவிழ்க்கணும். 2வது, நமக்கு நாமே கட்டி வைத்திருக்கிற சில கட்டுகளும் இருக்கிறது. நான் விளக்கி சொல்றேன் பாருங்க. உதாரணத்தோடு சொன்னா உங்களுக்கு புரியும். யாக்கோபை குறித்து நீங்க வாசிச்சீங்கன்னா ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துங்க. யாக்கோபு ஆபிரகாமுடைய குமாரன் யாரு? ஈசாக்கினுடைய குமாரன் யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு தான் 12 பிள்ளைகள். அவர்கள் தான் இஸ்ரவேல் சந்ததியாய் வருகிறார்கள். இந்த ஈசாக்கினுடைய மனைவி ரெபெக்காள் பிள்ளை பெறுகிற பொழுது பிரசவத்துல இரட்டை பிள்ளைகள். எத்தனை பிள்ளைங்க? சரி, முதல் பிள்ளை வெளிப்படுறான். அவன் உடல் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா
எடுத்து ஆதியாகமம் 25, 24, 26, 25ஆம் அதிகாரம் 24, 26. முதல் பிள்ளை உடம்பெல்லாம் முடியா இருக்குதான். பிரசவ கால வாசிங்க. நல்லா கவனிங்க. இரட்டை பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் எப்படி இருந்தா? சிவந்த நிறம். எல்லாம் சொல்லுங்க. சிவந்த நிறம். உடம்பு முழுவதும் முடியா இருந்ததான். அவனுக்கு என்ன பேரிட்டாங்க? ஏசான்னா முடியழகன். என்ன அர்த்தம்? ஏன்னா உடம்பு, அதை இன்னும் வேற மாதிரி சொல்லலாம், நான் கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன். முடியழகன். ஏன்னா அந்த காலத்துல அந்த செயல்களுக்கு ஏற்ற பேரை வச்சாங்க பாருங்க. அவன் உடம்பெல்லாம் சிகப்பா இருக்குமா, உடம்பெல்லாம் ரோமம் போத்துன மாதிரி, அப்படியே கம்பளி போத்துன மாதிரி முடியா இருந்துதான். அதனால வாப்பா முடியழகா அப்படின்னு அவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, முதல் குழந்தைக்கு பேர் வச்சுட்டாங்க. அடுத்த பையன் வெளிப்படுறான். அவன் சகோதரன் கையினாலே முன்னாடி வர பிள்ளையோட குதிகாலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வரானா. உடனே அவனை பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க. யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். யாக்கோபு என்றால் நல்லா கவனிங்க. இப்ப ஏசா மூத்தவன், அவனுக்கு பேர் என்னது? அதுக்கு என்ன அர்த்தம்? முடியழகன், சிவந்த மேனி உடையவன். சரி, யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்னா காலை பிடிச்சி இழுக்கிறவன். என்னது? ஏன்னா இவர் எப்படி வெளிப்பட்டார்? வரப்ப முன்னாடி போற அண்ணனுடைய குதிகாலை பிடிச்சிட்டு தான் வெளிவராரு. அதனால அவனுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? காலை வாடுறவன். இன்னும் அழகா சொன்னா என்னது? இப்படி ஒரு பேர் வைக்கலாமா? அவங்க வச்சுட்டாங்க. காலை வாடுறவன், எத்தன் அல்லது இடத்தை அபகரிக்கிறவன், மற்ற இடத்தை என்ன பண்றவன். இப்போ இவங்க ஆனா இந்த யாக்கோபை கொண்டுதான் 12 சந்ததிகளை கொடுத்து தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்ற போறாரு. ஆனா அப்படிப்பட்டவனுடைய பெயர் என்ன? அபகரிக்கிறவன், எத்தன், காலை வாடுறவன். அப்போ டே யாக்கோபு, டே காலை வர்றவன எங்க வாடா, டே காலை வர்றவன அதை எடுறா. எப்படி இருக்கும் அவனுக்கு? அவன் வாழ்நாள் முழுவதும் யாக்கோபு யாக்கோபு என்கிற பெயரை கேட்டு கேட்டே வளர்கிறான். அதனால என்ன நடக்கும்னா, ஆசீர்வாதம் வந்தாலும் அது அவனிடத்துல தரித்து இருக்க முடியல. ஏன்னா அந்த வார்த்தையினுடைய வல்லமை போய் அவனுக்கு கிரியை செய்யுது. இப்போ இது ஒரு கட்டு தானே, இவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தினுடைய ஒரு கட்டு. இந்த கட்டை யார் போட்டா? அவங்க அம்மாவோ கூட இருந்த அந்த பிரசவம் பார்க்குறவங்க யாரோ என்ன பண்ணிட்டாங்க, நீ மிஞ்சி வருவது என்ன, உன் பேர் யாக்கோபுன்னு வச்சுட்டாங்க. அதுல இருந்து அவனுடைய பெயர் யாக்கோபு. யாக்கோபு நமக்கு யாக்கோபுன்றது ஒரு பெயர் மாதிரி தெரியுது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள்ல யாக்கோபுன்னு சொன்னாலே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இவன் அண்ணன் காலை பிடிச்சி இழுத்துனே வந்தவன்பா, காலை வாடுறவன், காலை வாடுறவன். இப்படி இப்போ நம்ம ஊர்ல யாராவது ஒரு சில குடும்பத்தினுடைய பெயர், குடும்ப பெயர்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? பட்ட பேர்னு ஒண்ணு குடும்பத்துக்கே வச்சுட்டு இருப்பாங்க. புதுசா வரவங்களுக்கு அந்த வீடா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏதோ இப்போ கோழி சரி நம்ம ஏதாவது சொல்லிதான் இருப்போம். நம்ம என்ன சொல்றது, ஏதோ ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொசப்பாலத்தான் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்னென்ன அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். என்னன்னா அவங்க ஏதாவது விளையாட்டுத்தனமா சேர ஏறி மெரிச்சிருப்பாங்க. போறவன் அவனும் என்ன பண்ணிருப்பான், என்னடா கொசம் மாதிரி மெரிக்கிறேன்னு இருப்பான். அதுவே அந்த குடும்பத்துக்கு என்ன ஆகிட்டு இருக்கும். ஆனா உண்மையா அவங்க அதை செஞ்சிருப்பாங்களா என்னன்னு கூட தெரியாது. ஆனா கேட்கறவங்களுக்கு, வெளியிருந்து வரவங்களுக்கு இவங்க அது ஏதோ ஒரு பேரு நினைப்பாங்க. ஆனா காலங்காலமா அதே இடத்துல வாழறவங்களுக்கு தெரியும், இதனாலதான் இவங்களுக்கு இந்த பெயரு வந்தது. அதை போல இன்றைக்கு நாம் யாக்கோபு என்று பெயர் படிக்கிறோம். ஆனால் இந்த யாக்கோபு அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு யாக்கோபுன்னா காலை வாடுறவன், காலை பிடிச்சு இழுக்கிறவன், இடத்தை அபகரிக்கிறவன், இவன் எத்தன் என்ற பெயரை உடையவன். பாருங்க, பிறக்கிற பொழுது அந்த பிரசவம் பார்த்தவங்க யாரோ என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு ஒரு கட்டை போட்டுட்டாங்க. அவன் பெயர்ல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கட்டு. வாழ்நாள் முழுவதும் அந்த கட்டை அவன் சுமந்து கொண்டே போகிறான். இவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா? அதை அறியாமலே அவங்க ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லி அறியாமலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்துக்கு தடையா பெயர்ல ஒரு தடையை வச்சுட்டாங்க, ஒரு கட்டை வச்சுட்டாங்க. இப்போ இந்த கட்டு அவிழ்க்கப்படணும். பாருங்க, அவிழ்த்தாதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அவனுடைய வாழ்க்கையில நிலைச்சு நிற்கும். அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன பண்றாரு, இந்த யாக்கோபு தன் மாமனார் வீட்டுல 20 வருஷம் வேலை செஞ்சு வர வழியில இந்த பெனியேல் என்கிற ஆற்றை கடக்கிற பொழுது தேவ தூதன் இந்த யாக்கோபோடு சண்டையிடுறாரு. இரவு முழுவதும் போராடி
ஜெபிக்கிறார். அப்போ பொழுது விடிஞ்சிடுச்சு, என்ன போக விடுன்னு சொல்றப்ப, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விட மாட்டேன்னு யாக்கோபு சொல்றார். அப்ப கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டவனே அவன் சொல்றான் யாக்கோபு. என்ன சொல்றான்? அவர் சொல்றாரு, இனிமேல் உன் பெயர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். இஸ்ரவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, மனிதர்களோடும் தேவனோடும் போராடி ஜெயித்தவன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் பிறப்பிலே அவனுக்கு இடப்பட்ட கட்டு தேவன் அவன் வளர்ந்து குடும்பமாய் மாறின பிறகு அந்த கட்டை அவிழ்க்கிறார், ஒரு நேரத்தை வைக்கிறார். அதற்கு அப்புறம் தான் அவன் ஒரு பெரிய ஜனக்கூட்டமாய் மாறுகிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட இதை போல யாரோ சில நம்மள அறியாமலே சில கட்டை நம்ம மேல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. சில நீங்க இப்படி சொன்னா புரியும், ஏன்னா அப்ப நம்ம எல்லாம் இந்து பேக்ரவுண்ட் வந்து வர்றதால சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தை பிறந்த பொழுது அவங்களுடைய குல தெய்வத்துக்கு அந்த குழந்தை என்ன பண்ணியிருப்பாங்க, அர்ப்பணிச்சிருப்பாங்க. இந்த குழந்தைய இந்த குல தெய்வத்துக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்லி வேண்டுதல் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப இப்படிப்பட்ட நபர்கள் ஆலயத்திற்கு வருகிற பொழுது நீங்க என்ன ஜெபிச்சாலும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும், விடுதலை ஆகவே ஆகாது. ஏன்னு நீங்க நல்லா டீப்பா உள்ள அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா, அந்த தெய்வத்தினுடைய ஆளுகை இந்த குழந்தை, இந்த வளர்ந்த, அது குழந்தையா இருந்து இப்போ வளர்ந்து திருமணம் கூட ஆயிருக்கலாம், ஆனாலும் அந்த நபர் மேல அந்த கட்டு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், இந்த நபர் வாயால அறிக்கை பண்ணணும், என் முற்பிதாக்களோ என்னுடைய பெற்றோர்களோ நான் அறிந்தோ அறியாமல் இருந்த காலத்திலே எனக்கு விரோதமாய் செய்த எல்லா தெய்வ உடன்படிக்கைகளையும் நான் முறிக்கிறேன் அப்படின்னு அவங்க வாயாலே அறிக்கை பண்றப்பதான் அந்த கட்டு உடையும். அப்பதான் லீகலா நம்ம ஜெபிக்கிறப்ப அந்த ஆவி விலகும், கர்த்தருடைய கரம் இந்த நபர் மேல வரும். அல்லேலூயா. இப்படி அநேக கட்டுகள் இருக்கு. இன்னொரு உதாரணம் பாருங்க, இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். பென்யமீன், இந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். இந்த யாக்கோபு மாமனார் இடத்திலிருந்து எல்லா வசதி, அவருடைய ஆடு மாடு ஒட்டகத்தோட வருகிற பொழுது அவருடைய இரண்டாவது மனைவி மிகுந்த கஷ்டப்பட்டு பிரசவம் பெறா வர வழியில. பாருங்க இந்த வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 35, 16, 18. 35 அதிகாரம் 16, 18. மிகுந்த கஷ்டம், ரொம்ப வலி வேதனையா இருக்கு, பிரசவ வேதனைப்பட்டு அந்த அம்மா பிள்ளை பெறுகிறாள். உடனே மருத்துவ வச்சு சொல்றா, கவலைப்படாத, இந்த முறை உனக்கு ஒரு ஆண் பிள்ளை தான் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்ச தூரமா இருக்கையிலே ராகேல் பிள்ளை பெறுகிறாள். கடும் வேதனை வருதான். என்றால் அவள் அவனுக்கு பெனாலி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டாள். ராகேல் கழித்து பெத்லெகேம். நல்லா கவனிங்க, அவள் தாய் மிகுந்த வருத்தம், மரணிக்க போற அந்த நேரத்துல ஒரு பிள்ளை பெருகுது. உடனே அந்த வேதனையின் மத்தியில் அவனுக்கு பெனோனின்னு பெயரிடுறா. என்ன பேரு? பெனோனி. பெனோனின்னா என்ன அர்த்தம்னா வருத்தத்தின் குமாரன். பாருங்க, பிறக்கிறப்பவே தாயை என்ன பண்றா, இது ஒரு சாபம் மாதிரி வச்சிடறா, வருத்தத்தின் குமாரன் ஐயா நீ அப்படின்னு ஒரு பேர். அந்த எப்பயுமே சிலர் சொல்லுவாங்க, நான் வயிறறிஞ்சு சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை போல சாபம் மாத்திரம் வாங்கவே கூடாது. அந்த வயிறறிஞ்சு, ஆனா அப்படி என்ன பிரதர், அப்ப அவங்க தப்பா சாபம் விட்டாலும் பழிக்குமான்னா பழிக்காது. ஒருத்தருக்கு என்னதான் வயிறறிஞ்சு தப்பா சாபம், நீங்க நன்மை செய்து நீங்க அவங்களுக்கு எந்த துரோகமும் செய்யாம இருக்கையில உங்களுக்கு விரோதமா ஒரு சாபம் விட்டால் அந்த சாபம் நிற்காது. காரணம் இல்லாமல் விடுகிற சாபம் குருவியை போல பறந்து போயிடும், உங்க தலைமையில அது நிற்காது. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு வெறிச்சிட்டு தாய் தகப்பனை போட்டு அடிக்கிறான்னு வச்சுங்க, அந்த வலி தாங்க முடியாம அந்த தாய் ஒரு சாபம் விட்டாங்கன்னா அது அப்படியே பழிக்கும் பாருங்க. அந்த சாபம் அப்படியே அந்த குடும்பமாய் நிற்கும். அப்படிப்பட்ட சாபத்தை ஒரு நாளும் நாம் வாங்கக்கூடாது. இப்ப இந்த தாய் பாருங்க, பிரசவ வேதனை கடுமையா இருக்கிறது, பிள்ளை பெறுகிறாள், பெனோனின் பேர் வச்சிடறா. பெனோனின்னா வருத்தத்தின் குமாரன். உடனே இந்த யாக்கோபு இருக்கிறார், எந்த யாக்கோபு? காலவார்ன யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிச்சு இப்போ மனிதனோடும் தெய்வத்தோடும் போராடி ஜெயம் பெற்றாயின் பேர் இவருக்கு தெரியும். ஒரு பேர்ல இருக்கிற பிரச்சனை என்னன்றது இவருக்கு தெரியும். எனக்கு தான் என்னை பெற்றவர்கள் இப்படி ஒரு கட்டை போட்டுட்டாங்க, கர்த்தர் விடுதலை ஆக்கினார். உடனே அவர் என்ன பண்றாரா, இவன் பெனோனி அல்ல பென்யமீன் பெயரை அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டாராம், தகப்பன் மாத்திட்டாரு. பென்யமீன்னா என்னன்னா என் வலதுகரத்தின் குமாரன். பாருங்க, நீ சொல்றமா வருத்தத்தின் குமாரன், நீ மறிக்க போற, ஆனா அந்த பிள்ளை வாழணும். நான் சொல்றேன், இவன் பெயர் பெனோனி அல்ல,
இவன் பென்யமீன் அப்படின்னா இவன் வருத்தத்தின் குமாரன் அல்ல, இவன் வலதுகரத்தின் குமாரன். என்னுடைய வலதுகரத்தின் குமாரன் அவன் இருப்பான். அப்ப 12வது மகனை, அந்த 12 கோத்திரங்கள்ல 12வது கோத்திரம் தான் பென்யமீன் கோத்திரம். கர்த்தர் அப்படியா பாருங்க, இந்த தகப்பனுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே என்ன பண்றாரு, அந்த கட்டை அவிழ்க்கிறார். இல்ல இல்ல இல்ல, நீ கட்ட போடாத, நான் கட்ட உடனே அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. இப்படி சில கட்டுகள் நம்மை அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில வேற சிலர் என்ன பண்ணிருக்கலாம், கட்டி வச்சிருக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். யாபேஸ் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. 509வது பக்கம். இந்த நபருக்கு கூட பாருங்க, யாபேஸ் என்ன அர்த்தம்னு அதுல இருக்கு பாருங்க. 509வது பக்கம். காலம் ஃபுல்லா பைபிள் படிக்கிறீங்க, இவ்வளவு நேரம் தடுமாறுறீங்க. 509 எடு, பெரிய பைபிள் வாங்கிக்கோ. 1 நாளாகமம் 4, 9, 10. யாபேஸ் எப்படி இருந்தா, தன் சகோதரர்கள் எல்லாரிலும் கனம் பெற்றவனா இருக்கிறான். இந்த அம்மாவும் என்ன பேர் வச்சிருக்கு, யாபேஸ்னா என்ன பேரா, துக்கத்தோடு நான் அவனை பெற்றேன். பாருங்க, அநேக நேரங்கள்ல பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு அவர்களை அறியாமலே சில கட்டுகளை போடுகிறார்கள் வார்த்தையாலே. ஆனா இன்னைக்கு கட்டு நாமளே போய் போட்டுக்கிறோம். கையில கட்டு, காலில் கட்டு, நாமளே காசு கொடுத்து கட்டு போட்டுக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா அநேகர் நம்முடைய வாயின் வார்த்தைகளால கட்ட போடுறாங்க. பாருங்க, இப்ப இந்த அம்மா நான் துக்கத்தோட பெத்த யாபேஸ் அப்படி எல்லாரும் தான் அம்மா கண்டிப்பா உண்மையாகவே கஷ்டம். எனக்கு கூட ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க, ஒரு ஆப்ஷன் இருக்கு, கணவர் விரும்பினா வந்து பார்க்கலாம். நான் காலில் வர முள்ளு குத்துன ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துடும் எனக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் பாருங்க, ஒரு சாட்சி, என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் வந்து அவங்க ஒய்ஃப் வற்புறுத்துனாங்க, நீ கண்டிப்பாக வந்து பிரசவ வார்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, கூப்பிட்டாங்க. இவன் அதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னான், என் மனைவி மேலே இருந்த மரியாதை எனக்கு வந்து கூடிடுச்சு. அதனால் அன்னையிலேருந்து, அதுக்கு முன்னாடிருந்தே அவன் உதவி செய்வான். அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாய் மனைவிக்கு என்ன புரிந்து அனுசரித்து நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பித்தேன். சரி, நல்லது. அப்போது இந்த அம்மாவும் பாருங்க, இவன் வருத்தத்தின் குமாரன்ற அளவில் வேற ஒரு பேரை வச்சுட்டாங்க. ஆனால் யாபேஸ் வந்து அவன் என்ன கனம் பெற்றிருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு குறை இருக்கிறதை உணர்ந்தான். ஏதோ ஒரு கட்டு இருக்குது. உடனே அவன் ஜெபிக்கிறான். பாருங்க 10வது வசனம். அப்ப பாருங்க, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்ப யாபேஸ் ஒரு காரியத்தை உணர்றான். அவன் கனம் பெற்றவனா இருந்தும் ஏதோ ஒரு தடை இருக்கிறது அவனுடைய வாழ்க்கையில. அவனுடைய எல்லைகள் விஸ்தாரமாக்க முடியல. அவன் ஆசீர்வாதம் நிலையா தங்கி இல்லை. உடனே அவன் ஞானமா ஜெபம் பண்றான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் கூட என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு தீங்கு தொடர்ந்து அவனை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவன் புரியுறான், ஓ என் தாய் என்னை துக்கத்தோட பிள்ளை பற்றி இப்படி பேர் வச்சுட்டாலே, அது நிமித்தமாய் ஒரு கட்டு என் மேல் இருந்து கொண்டே இருக்கு. அப்போ முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, இப்படிப்பட்ட கட்டுகளை அவிழ்க்கணும். எப்படி அவிழ்க்கிறது? ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வார்த்தைகளால சாபங்கள் ஏதாவது விட்டிருந்தா நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே அப்படிப்பட்ட சாபத்தின் கிரியைகள் அந்த நபருடைய வாழ்க்கையில இனி கிரியை செய்யாமல் நீங்க அந்த கட்டுகளெல்லாம் அவிழ்த்து விடுங்கப்பா, இயேசுவின் நாமத்தினால நான் அப்படிப்பட்ட கட்டுகளெல்லாம் என்ன பண்றேன், அவிழ்க்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி ஜெபிச்சிங்கன்னா, உங்களால பாதிக்கப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில விடுதலை வந்ததுன்னா உங்க வாழ்க்கையில விடுதலை பெற ஆரம்பிச்சிருக்காங்க. அல்லேலூயா. இப்ப இந்த 3 உதாரணங்களும் மற்றவர்கள் இன்னொருவருடைய வாழ்க்கையில தங்களுடைய வார்த்தையால சூழ்நிலை நிமித்தமாய் ஒரு கட்டை என்ன பண்ணிட்டாங்க, போட்டுட்டாங்க. தங்களுக்கு தாங்களே கட்டு போட்டுக் கொள்ளுகிற சூழ்நிலை இருக்கு. பாருங்க, மீகாலை குறித்து வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வசனங்கள்லாம் சொல்லிடுறேன். தாவீது ராஜா தேவனுடைய கூடார அந்த பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற பொழுது, அந்த பெட்டிக்கு, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி அவர் ராஜா, ஆனா என்ன பண்றாராம், அப்படியே சணல் நூல் தரித்து கொண்டு, சணல் நூல் வந்து தாழ்மைக்கு அடையாளம். சணல்ல ஒருத்தன் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான்னா தன்னை தாழ்த்துகிறான்னு அர்த்தம். கர்த்தருக்குமா ராஜா சணல் நூல் தரிப்பது பெரிய விஷயம், துக்கமா அல்லாத தன்னை தாழ்த்துறதுக்கு மிகப்பெரிய அடையாளம்.
அப்போ அந்த தேவனுடைய பெட்டிக்கு முன்னாடி ஒரு சாதாரண, இப்போ நம்ம ஊர்லலாம் கல்யாணத்துக்கு மோளம் அடித்து ஆடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரா, ஆண்டவருடைய பெட்டிக்கு முன்னாடி ஆடிட்டோம். ஏன்னா சந்தோஷம், என் தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி என்னிடத்துல வருகிறது என்று மிகப்பெரிய சந்தோஷம். அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, வந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து வீட்டிற்கு வராரு, வீட்டு ஜனங்களை ஆசீர்வதிக்கணும்னு. ஆனால் மனைவி உச்சத்திலிருந்து பார்க்குறா, பார்த்துட்டு இருதயத்திலே ராஜாவை நிந்தித்தாள். ஏன்னா ராஜா இப்போ யார், அவளுக்கு கணவரும் தான். அப்போ கணவன் என்ன பண்ணுறா, இருதயத்தில் நிந்திக்கிறா. இவர் உள்ள வந்த உடனே அதை வாசிங்க, தாவீது சணல்தூள் ஏபோத்தை தரித்துக்கொண்டு, அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்காள துணியோடும் அடுத்த வசனம், அடுத்த வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற பொழுது சவுலின் குமாரனாகிய மீகால் பலகணி வழியாய் பார்த்து, அவருடைய மனைவி பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுவதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். எங்க அவமதிக்கிறாளா? இருதயம். இவன்லாம் ஒரு ராஜாவா? என்ன அந்த ஆளுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? இப்படி ஆடிட்டு இருக்கிறாங்களே, இது என்ன அப்படின்னு. ஆனா ராஜாவுக்கு என் தேவனுக்காக நான் இன்னமும் ஆடுவேன். வந்த உடனே அவ கேட்கிறா, அந்த வசனத்தை வாசிங்கம்மா. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக என்னை இந்த முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவா ஏற்படுத்தினது கர்த்தருக்கு லேசான காரியமா? ஆகவே நான் ஆடுவேன், இதை விட இன்னும் ஆடுவேன். நீ என்னை நிந்திச்சுக்கோ, நீ என்ன பேசிக்கோ, இதை விட நான் இன்னும் ஆடுவேன். ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா? நான் அடுத்த கடைசி வசனத்தை 23 வருஷம் 26 மரண பரியந்தம் பிள்ளை இல்லாமல் இருந்ததான். கர்த்தர் என்ன பண்ணாரா, கர்ப்பத்தை அடைச்சு போட்டார். சாகர வரைக்கும் அந்த பெண்ணுக்கு என்னவே இல்லையா, பிள்ளை இல்லை. பாருங்க, ஒரு மனிதனை பரியாசம் பண்ணுவது, அவதூறு பேசுவது என்பது கூடாத காரியம். அதிலும் ராஜாவை அவதூறு பேசுவது கர்த்தரே நிந்திக்கிறதை போல. அதுவும் கர்த்தருக்காக ஒரு மனுஷன் இறங்கி ஆடுறத ஒருத்தவங்க கேவலமா பேசினா கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? தாவீதுக்கே தெரியாது, ஆனா கர்த்தர் கர்ப்பத்தை கட்டி போட்டார். இப்போ இந்த கட்டு யாரால வந்தது? இந்த அம்மாவுடைய வாயின் வார்த்தையா. இந்த அம்மாவே அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணிக்கிச்சு, கட்டு போட்டுச்சு. அதனாலதான் ஊழியக்காரர்களை குறித்து பேசுற காரியத்துல, குறிப்பா உங்களுக்காக பிரயாசப்படுறவங்க, ஜெபிக்கிறவங்களை குறித்து பேச துன்மார்க்கமா பேசக்கூடிய காரியத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். ஏன்னா அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்ப ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ராஜாவை நீ இருதயத்துல நிந்திக்கிற, அது என்னன்னு சொல்லி நிந்திக்கிற, என்ன இப்படி ஆடுற? ஆனா யாருக்கு முன்பாக நின்று ஆடிக்கொண்டிருக்கிறான்? கர்த்தருடைய பெட்டிக்கு தேவனுக்கு முன்பாக ஆடுகிறவனை பார்த்து நிந்திக்கிற பொழுது அந்த பெண் அவளுக்கே ஒரு கட்டை என்ன பண்ணிக்கிறா, போட்டுக் கொள்ளுகிறார். இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த பக்கம் என்ன நேரில் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா எல்லாம் சித்தப்பா பெரியப்பா மாமா. ஆனா முன்னாடி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, பின்னாடி தான் அவருக்கு என்னப்பா எங்க வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, உன் வாயின் வார்த்தையின்படியே எனக்கு உண்டாகட்டும் ஆமேன்னு சொல்லுவோம். இது வரைக்கும் வரல, இனிமேல் அப்படியே ஆகட்டும் சொல்லுவேன் நான். நல்லது, என்ன வேணா பேசிக்கோ. என் கூட என் சொந்தக்காரங்க எல்லாரும் என்னை வந்து வெறுப்பாங்க. ஒரு பெரியவரா எனக்கு ஒரு சித்தப்பா ஃபோன் பண்ணார், என்னப்பா சாமியார்லாம் எத்தனை வருஷம் படிக்கிறாங்க தெரியுமா, நீ என்ன படிச்சுட்டு அவங்களெல்லாம் விட பெரிய ஆளா, முதல்ல அந்த கூடாரத்தை காலி பண்ணிட்டு அடுத்த வேலையை பார் அப்படின்னாங்க. முதல்ல நான் கூடாரம் போட்டப்ப எங்கள் சித்திங்கெல்லாம் பேக் டு பேக் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னப்பா ஏதோ பண்ணிட்டியாமே, என்ன பண்ணிட்டேன், திருடிட்டேனா, கொள்ளை அடிச்சிட்டேனா, நான் ஏதோ வந்து இப்போ ஏதோ போலீஸ் கேஸில் போய் மாட்டிக்கிற மாதிரி, என்னப்பா இப்படி பண்ணிட்டேன், என்னப்பா இப்படி பண்ணிட்டேன், என்ன பண்ண? ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தானே, நம்ம சொந்த இடத்துல ஒரு கூடாரம் போட்டுருங்க, இது ஒரு தவறா உங்களுக்கு? எங்கள் சித்தி ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் ஒன்று சொல்கிறேன்ப்பா, கடைசியாக அந்த கூடாரத்தெல்லாம் பிரிச்சுட்டு ஃபாதர்கிட்ட போய் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டு சர்ச்சில் வந்து திரும்ப பழையபடி மெம்பர் ஆகிடுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஃபோனை வச்சுருங்கன்ட்டேன். இதுதான் அதிகபட்ச கோமா உங்களை என்னால் திட்ட முடியாது, என்ன சித்தியாக போயிட்டீங்க, தயவு செஞ்சு ஃபோனை வைங்க. ஏன்னா அழைப்பும் கர்த்தரை குறித்து சொல்லுவதற்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? அப்போ பாருங்க, இருதயத்திலே ஒரு மனிதனை நிந்தித்தால், ஆனால் இவங்களை குறித்து நான் நிறைய சொல்லலாம். யார் யாரெல்லாம் என்னை நிந்திச்சாங்களோ எல்லாருடைய வாழ்க்கையை நான் இன்னைக்கு திரும்பி பார்க்குறேன், பல பிரச்சனைகள் போராட்டங்கள்ல இருக்கு. ஆனால் வெளியில் கௌரவத்துக்குன்னா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, மனசு வரல, கர்த்தர்கிட்ட போகணுன்ற எண்ணம் வரல, ஏன்னா கௌரவ பிரச்சனை, ப்ரெஸ்டேஜ், சோஷியல் ஸ்டேட்டஸ் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
கர்த்தருக்கு முன்பாக எவன் தன்னை தாழ்த்துகிறானோ கர்த்தர் அவனை உயர்த்துவார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷன் ரிசல்ட்டே அதுக்கு ஒரு பெரிய சாட்சி. தனிப்பட்ட நபரை குறித்து நான் எந்த இதுவும் சொல்லலை. ஆனால் கர்த்தர் நினைத்தால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராக. யாராவது நினைச்சு பார்த்துருப்பாங்களா? யாருமே நினைக்கல. ஆனால் ஒரு ஊழியக்காரர் தெளிவாக சொன்னார். ஏப்ரல் மாசத்திலே சொல்லியிருந்தார், நீ ராஜாவாய். அவருக்கு அந்த மாசத்து சர்ச்சோட வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? நீ ராஜாவாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன் இந்த வாக்குத்தத்தம் வருதுன்னு தெரியல, எலெக்ஷன் வேற வருது. அடுத்த வாரம் சொல்றாரு, வசனத்தை சொல்றாரு, இனி நான் அஸ்திபாரங்களை அசைத்து சூரியனை உதிக்காமல் போக பண்ணுவேன். எப்படி வார்த்தை வருது பாருங்க. அவர் சொல்லிட்டாரு, நான் வியாக்கியானம் பண்ணல, நீயே புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நான் சொன்னா தப்பாயிடு, நீயே நடந்தது எக்ஸாக்டா நடந்தது. சரி, ஓகே, நம்ம அதுக்குள்ள போவதில்லை. ஆனா என்ன சொல்றேன்னா, கர்த்தர் நினைத்தால் சகலத்தையும் புதிதாக்குவார். அவரிடத்துல அப்ப இந்த அம்மா தன் வாயின் வார்த்தையால தனக்கே என்ன பண்ணிக்கிச்சா? கட்டை போட்டுக்குச்சு. சூனியம் வச்சுக்கலாமா? கட்டு போட்டுக்குச்சு. அடுத்தது சிம்சோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மகா பெரிய பராக்கிரமசாலி. ஆனா அவன் வேசியின் இடத்துல போய் தன்னுடைய வல்லமையெல்லாம் இழந்து போய் எந்த பெலிஸ்திய ஜனங்களை அவன் ஜெயித்தானோ அதே ஜனங்கள் அவன் கண்களை பிடுங்கி மொட்டை அடிச்சு, அவன் முடியெல்லாம் மொட்டை அடிச்சு அவனை மாவாட்ட வச்சுட்டாங்க. ஒரு பெரிய அதை செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் எல்லா ஜனங்களும் கூடி இருக்கிறார்கள். சிம்சோனுடைய பலம் ஒரே ஆள் அப்படியே இந்த வீட்டை அப்படியே பேத்து கொண்டு போயிடும். அந்த அளவு பெரிய பலசாலி. ஆனா இப்ப பலத்தை எல்லாம் இழந்து சிறுமைப்பட்டவனா இருக்கிறான். அந்த பெரிய ஆடிட்டோரியத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். கையிலே விலங்கு, கண் பிடுங்கப்பட்டிருக்கு, மொட்டை தலை, முடியெல்லாம் சிறைக்க. ஏன்னா அவனுடைய வல்லமை அந்த முடியில இருந்தது. அப்ப என்ன நினைச்சு அப்படியே ஒரு தூண்ல பிடிச்சி அப்படியே நின்றுட்டு இருக்கான். எல்லாம் பார்த்தியா, இந்த சிம்சோன் தான் நம்மளை இவ்வளவு கொடுமைப்படுத்தினான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல சிம்சோன் ஜெபிக்கிறார், தேவனே ஒரு விசை என்னை நினைத்தருளும். ஒரு விசை என்ன பண்ணுங்க, என்னை நினைத்தருளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இழந்து போன அந்த வல்லமையை திரும்ப எனக்கு ஒரு விசை தாரும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வல்லமை அவன் மேல திரும்ப இறங்குகிறது. இறங்குன்னு இவன் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த ஜனம் மடியட்டும் சொல்லியிருந்தா எதிரிகள் மடிந்திருப்பார்கள். ஆனா அவன் அந்த வார்த்தை சொல்லலையாம். அவன் என்ன சொன்னான்னா, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசிங்கம்மா. நியாயாதிபதிகள் 16, 29. இரண்டு நடுத்தூண்களின் நடுவே பிடித்துக்கொண்டு பாருங்க, இவன் என்ன சொல்லிட்டான்? என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுதுன்னு அந்த தூணை பிடிச்சு ஆட்டினான் பாருங்க. முழு பில்டிங் விழுந்து அத்தனை பேரும் மறிச்சுட்டான். சிம்சோனும் மறிச்சு போயிட்டான். வல்லமையை கேட்ட சிம்சோன் நல்லது, இழந்து போனதை கர்த்தரிடத்துல திரும்ப கேட்பது. ஆனா இவர் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா என்னன்றாரு, ஏன் ஜீவனும் சேர்த்து மடியட்டும்னு சொல்ல பாருங்க. இவருக்கு ஒரு கட்டை அங்க போட்டுக்கிட்டார். இல்லாட்டி அவன் பெரிய பலசாலி, முழு பில்டிங் மேல இடிஞ்சு விழுந்திருந்தாலும் அவர் உயிரா இருந்திருக்க முடியும், திரும்ப இஸ்ரவேலை நியாயம் விசாரித்திருக்க கூடும். ஆனால் அவர் தன்னுடைய வாயின் வார்த்தையாலே அவரே என்ன பண்ணிட்டாரா? அநேக நேரத்துல நம்ம ரொம்ப மனம் கசந்து இருக்கிற நேரத்துல என்ன பண்ணிடுறோம்? வார்த்தையை சொல்லி இதுக்கு மேல நான் எதுக்கு வாழணும், நான் மரித்து போனா நல்லா இருக்கும், நாமளே என்ன பண்ணிடுறோம்? சில நேரங்கள்ல வாயை விட்டுறோம். அப்படி சொல்லிட்டு பாருங்க, கொஞ்ச நேரத்துல இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். ஒரு சில நாட்கள்லயோ வாரங்கள்லயோ மாதங்கள்லயோ. ஏன் காரணம்? அந்த துக்கத்தின் மத்தியிலிருந்து வருகிற வார்த்தை அப்படியே போய் ஆழமா பதியும் பாருங்க. நம்ம ஆழ் மனசு தான் செயல்படுத்துகிற காரியம். அதனாலதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்பவும் ரொம்ப துக்கத்தோட இருக்கிறப்பவும் கூடுமான வரைக்கும் வாய் தவறி பேசாதீங்க அப்படின்னு எல்லாரும் சஜஸ்ட் பண்றதுக்கு காரணம், ஏன்னா உங்க ஆத்மா அந்த வார்த்தையோட முழுமையா இணைஞ்சிருக்கும். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு நீங்களே விடுகிற சாபத்தை போல மாறிடும். பிசாசு அதை அப்படியே பிடிச்சிப்பான். நீ சொல்லிட்டல்ல, இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நான் வாழ்க்கையில கிரியை செய்வேன். அப்ப என்ன ஜபம் பண்ணாலும் அதுல இருந்து என்ன பண்ணாது, ஒரு விடுதலை வராது. என்னன்னு பார்த்தா இவர்களுக்கு சாபத்தை விட்டு வச்சிருந்திருப்பாங்க. சிலர் பாருங்க, இப்படியே தொடர்ச்சியா டாக்டர் கிட்ட போவாங்க வருவாங்க, கொஞ்சம் குணமாகிற மாதிரி இருக்கும். ஆமா இது இப்படியே இருக்குது, இதுக்கு நான் எதையாவது தின்னுட்டு செத்தலாம் அப்படின்னு இவங்களே என்ன பண்ணிடுவாங்க? வாயின் வார்த்தையால இவங்களே ஒரு கட்டை போட்டுப்பாங்க. அப்போ அது அப்படியே அவங்க வாழ்க்கைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் விடுதலை வராது. காரணம் அந்த வாயின் வார்த்தைகள். அந்த கட்டுகளை அவிழ்க்கணும். அப்படிப்பட்ட கட்டுகளை நாம யோசிக்கணும். இன்றைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன அறியாமலே
ஒரு சூழ்நிலை நிமித்தமா எனக்கு நானே கட்டு போட்டிருக்கேனா, இல்ல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க அப்படிப்பட்ட வார்த்தையால எதையாவது கட்டி வச்சிருக்கிறீங்களா? இதெல்லாம் இனி உருப்படாது, இதெல்லாம் இனி தேராதுன்னு யாரையாவது நீங்க சபிச்சு வச்சிருக்கிறீங்களா உங்க பிள்ளைகளை? இன்றைக்கு அப்படிப்பட்ட கட்டுகளை நீங்க என்ன பண்ணணுமா? அவிழ்க்கணும். அல்லேலூயா. சரி, ஏற்கனவே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கட்டு இருந்து அந்த கட்டு இன்னும் இறுகி போகிறதும் நாம தான் பண்றோம். இன்னொரு காரியம் பாருங்க, பரியாசம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அதன் 2வது பகுதி, இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த கட்டு இருக்குதுன்னா என்ன காரணம்? இவன் மற்றவர்களை பரியாசம் பண்ணி கொண்டே இருக்கிற ஒரு சுவாபம் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க வாய் சும்மாவே இருக்காது. எப்படின்னா, யாரை பார்த்தாலும் ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணாலும் ஆனா ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அது 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 முகத்தை பத்தியா கருப்பா இருக்குது, இது என்ன இப்படி ஆடுது, இது என்ன இப்படி நடக்குது, இது என்ன இப்படி பேசுது, இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்னா, ஏற்கனவே அவங்க வாழ்க்கையில ஏதாவது தடைகள் இருந்தா அந்த கட்டுகள் இறுகுமா. ஒரு கயிறை எடுத்து முடிச்சு போடுறீங்க, அதை இன்னும் பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும்? இறுகும். அப்ப யார் யார பரியாசம் பண்ணுகிற சுவாபம் இருக்கிறதோ நம்ம கட்டுகளை நாமளே என்ன பண்ணிக்கிறோமா, இன்னும் டைட்டா கட்டிக்கிறோமா. அப்ப யார் ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, விடுதலை பெற முடியாது. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. பிலாத்து ராஜா சொல்லுகிறான், இந்த நீதிமானிடத்திலே நான் குற்றத்தை ஒன்றும் காணவில்லை அப்படின்னு சொல்லி இவர்களுடைய ரத்த பழி என் குடும்பத்தின் மீது இராதுன்னு சொல்லி தண்ணி எடுத்து என்ன பண்ணிட்டான், அவன் கையை கழுவிட்டான். ஆனா சுத்தி இருந்த ஜனங்கள் அமைதியா இருந்தா பரவாயில்ல, என்ன சொன்னாங்க தெரியுமா? இவனுடைய ரத்தம் எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள், இவங்களே சாபத்தை கொண்டு போய் யார் மேல வைக்கிறாங்க? பிள்ளை சந்ததிகள் மீது கொண்டு போய் வைக்கிறாங்க. பாருங்க, எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும். இன்னை வரைக்கும் அந்த தேசம் யுத்தத்தை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. ரத்தம் இன்றைக்கும் ஈரானோடு யார் யுத்தம் பண்ணிட்டு இருக்கா? இஸ்ரவேல் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. ஏன்னா அவர்கள் முற்பிதாக்கள் தங்கள் சந்ததி சந்ததியாய் அந்த சாபத்தை அவர்களே வைக்கிறார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டவிழ்ப்பதற்கு முன்பாக மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில போட்ட கட்டுகளை அவிழ்க்கணும். நமக்கு நாமே இட்டு கொண்ட கட்டுகளை என்ன பண்ணணுமா, அவிழ்க்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த 2 பாயிண்ட் புரியுது? அல்லேலூயா. சரி, இதுதான் முதல் காரியம். கட்டுகளை என்ன பண்ணணுமா, நம்முடைய வாயின் வார்த்தைகளால மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டி வச்சிருந்தா கட்டவிழ்க்கணும். நமக்கு நாமளே தெரிஞ்சோ தெரியாமலோ கட்டி இருந்தாலும் அப்படிப்பட்ட கட்டுகளை என்ன பண்ணணுமா, அவிழ்க்கணும். இனிமேல் அந்த புது கட்டை யாரும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லுங்க, புது கட்டை நான் போட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது காரியம், நான் டைம்ல சுருக்கமா சொல்றேன். 2வது காரியம் மன்னிப்பு. மற்றவர்களை நம்ம என்ன பண்ணணுமா, மன்னிக்கணும். நாம மற்றவர்களை மன்னியாமல் இருக்கிற பொழுது நாம ஒரு விடுதலை பெற்றுக்கொள்றது தடையாக இருக்கும். அவன் துன்மார்க்கமா இருந்துட்டு போட்டோம், அப்பா நீ பண்ணையா, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். ஆனா என்ன, நீ உன் துன்மார்க்கத்திலிருந்து மனமாறனா உன் கூட என்னால் ஐக்கியப்பட்டு வர முடியாது. ஆனா நான் உன்னை மன்னிச்சிட்டேன், சரி நீ போ, உன் மேல எனக்கு கசப்பு. எப்படி கண்டுபிடிக்கிறது நான் ஒரு மனுஷனை முழுசா மன்னிச்சிட்டேன்? நான் உங்களை ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்க பயங்கரமா, அந்த நபரை நினைச்சாலே பிபி 2 பாயிண்ட் என்ன ஆகும், மேலே ஏறும். உள்ள இருந்து புது வார்த்தைகளாக வந்து என்ன பண்ணோம். இது மனித இயல்பு, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. எனக்கு நடந்ததான் நான் சொல்றேன். நான் புது புது வார்த்தைகள் வரும், அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க உண்மையா மன்னிச்சிட்டீங்கன்னா, ஓ கர்த்தர் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், நம்ம டைரக்ஷனை மாத்திட்டு அதுதான் நாம முழுசா மன்னிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். மன்னிக்காத நீங்க மன்னிக்கலன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த கதையை விடாம திரும்ப 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 என்ன பண்ணிட்டே இருப்பீங்க, பேசிட்டே இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் உங்க இருதயத்துல அந்த காயம் ஆறல. ஆனா ஒரு நாள் இன்றைக்கு என்ன பண்ணுங்க, அது யாரா வேணா இருக்கலாம். கண்டிப்பா துரோகம் பண்றவங்க வெளியிருந்து பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சவங்களா தான் பண்ணுவாங்க. தெரியாதவங்க யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னா, ஏன்னா யாரை நம்புறீங்களோ அவங்க பண்றதுதான் நம்பிக்கை துரோகம் இல்லையா? சரி, ஓகே. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா மன்னிச்சிடுங்க. ஏன்னா மன்னியாமை, ஏன்னா வசனம் சொல்லுகிறது, எவருடைய குற்றங்களை, பிறர் குற்றங்களை நீங்கள் மன்னித்தால் தேவனும் உங்களுடைய குற்றங்களை என்ன பண்ணாரா, மன்னிக்கிறார்.
இயேசு சொல்லி கொடுத்த ஜெபத்திலே அதான் சொல்றாரு, பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களை நீர் மன்னிப்பீராக. அதுக்கு இன்னொரு அர்த்தம், மற்றவங்க குற்றத்தை நாங்கள் மன்னிக்கலைனா எங்கள் குற்றத்தையும் மன்னிக்காதீங்க. பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல் ப்ரேயர். அதனால யோசிச்ச டைமில் நான் ரொம்ப டீப்பாக போல ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பிறர் குற்றங்களை மன்னிங்க, நல்ல மனதுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, மன்னிங்க. மூன்றாவது காரியம் என்னன்னா, பிறருடைய பொருட்களை அபகரித்து கொண்டு வச்சிருப்பாங்க சிலருக்கு அந்த சுவாபம் இருக்கும். அதை லோக்கலாக சொன்னால் திருடுன்னு சொல்லலாம், டீசெண்டாக சொன்னால் அபகரித்து வைத்திருப்பது. அது சிலர் அப்படியே பழகிருப்பாங்க. அவங்க கண்ணுக்கு ஏதாவது புதுசாக பட்டுச்சுன்னா நல்லா இருக்குது, எப்படியாவது எதாவது பண்ணணுமே. அப்போ பிறர் பொருட்கள் நம்ம கிட்ட வர்றது ஒரு நாளும் ஆசீர்வாதமாய் இருக்காது. ஏன்? அவங்க அந்த பொருளை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பிரயாசப்பட்டு வாங்கியிருப்பாங்க. அதை காணான உடனே அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும். அந்த வேதனை ஒரு மிகப்பெரிய மனத்தாங்கலாய் வந்து ஒரு சாபமாய் தடையாய் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிற்கும். அல்லேலூயா. அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ சிலர் என்ன பண்ணாங்க, யாராவது கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வாங்கி வச்சிருப்பீங்க, உங்களுக்கு உண்மையாகவே தெரியாமல் இருக்கலாம். அதனால நான் என்ன பண்ணுவேன், நம்முடையதான் இல்லையா, அதை ஒரு நாளும் உபயோகிக்க மனதை அதில் வைக்கவே வைக்காதீங்க. அல்லேலூயா. எங்கேயோ போகிறீங்க, வழியில் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது. எங்கள் அண்ணன் 6வது 7வது படிக்கிறப்ப ரோட்டில் வரப்போ ரோட்டில் ஒரு பேகு கிடந்திருக்கு. பை நிறைய கத்தையா 1 லட்ச ரூபாய் பணம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? நான் சொல்கிறது ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய் பணம் எவ்வளோ பெரிய மதிப்பு. 35 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய் பணம். கூடலூரில் இருந்து தான் ஒரு ஆள் யாரும் ஒருத்தவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இவன் எங்கள் அண்ணன் என்ன பண்ணுங்க, அங்கேயே உட்காந்துட்டு இருந்திருக்காரு. யாராவது தேடிட்டு வராங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் வரக்கணும், ரொம்ப நேரம் கொண்டு வந்து அந்த பணத்தை வீட்டில் வச்சுட்டு திரும்ப வந்து ரோட்லேயே உட்காந்துக்கிறார். யாராவது தேடிட்டு வருவாங்களா? கையை பேகை திறந்து பார்த்தா ஃபுல்லாக பணம். அப்போ வந்து ஒரு ஆள் டார்ச் லைட் அடிச்சுன்னு அப்படியே என்னையா என்ன தேடுறீங்க? இல்லைப்பா, ஒரு பேக்கில் பணம் விழுந்துடுச்சு, இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு சரியா இருக்கான்னு எண்ணி பாருங்க. இந்த சின்ன வயசுல உனக்கு இவ்வளோ ஒரு நல்ல சுவாபம் இருந்திருக்குது. அவர் எடுத்து 100 ரூபாய் கொடுத்தாராம். இவர் என்ன பண்ணிட்டாராம், வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், எங்கள் அம்மா அப்பா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே யாருப்பா அவங்க வீடுன்னு தேடி வந்து அவர் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி பரவாயில்லப்பா பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சுருங்க. ஆனால் இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்னா, ஆரம்பத்தில் பெற்றோர்கள் நல்லா தான் வளர்த்தாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருக்குள் வளர 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 நாம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி சரியான நண்பர்களை தான் ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றும் பெரிய உத்தமெல்லாம் கிடையாது, சரியான நண்பர்களை கர்த்தர் கொடுத்தார். அதனால் நம்ம வாழ்க்கை ட்ராக் கரெக்டாக கொண்டு வந்தார். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் நான் பிரயாசப்பட்டேன். நான் அதிகமாக ஜெபித்தது என் குடும்பத்தாருக்காக ஜெபித்திருக்கிறேன். ஆனாலும் என் முடவம் பேச்சு அம்பலத்துக்கு ஏறாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னை வந்து ஜோக்கர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் என்னடா எப்போ பாரு ஏசு பைபிள் ஜெபம் உபவாசம் இப்படியே சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்த்தா குறைவாக இருந்தாலும் சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆனால் கர்த்தரை உதாசீனப்படுத்துகிறவர்கள் சமாதானத்தை இழந்து தவிக்கிறார். அது யாரா இருந்தாலும் ஒரே நீதி தான். கர்த்தரை நீங்க பிடிச்சுக்கொண்டா எல்லா காலத்திலும் சமாதானத்தோடு எப்படியாவது நடத்துவார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆனா கர்த்தரை விட்டு விலகி போகிற இருதயம் மிக வேதனைப்படும். அல்லேலூயா. அப்ப மூன்றாவது ஒரு காரியம், பிறருடைய பொருட்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதா, அபகரிக்க கூடாது. இதெல்லாம் நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு சக்கேயனுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சக்கேயனுடைய வீட்டுக்கு போகிறப்ப வீட்டு வாசல்ல சக்கேய சொல்ற, ஆண்டவரே நான் யார் பொருளையாவது அபகரிச்சிருந்தா 4 மடங்கு திரும்ப கொடுத்துறேன். 1 மடங்கு 2 மடங்கு இல்லையா? நான் என்ன சொல்றேன், 4 மடங்கெல்லாம் கொடுக்க வேணாம். ஒருவேளை அபகரிச்சிருந்தா போயிட்டு கொண்டு போய், சரி நான் தெரிஞ்சோ தெரியாமல பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிடுங்க. சிலர் பாருங்க, நிலம் பிரிக்கிறதுல வீடு அதெல்லாம் அபகரிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அண்ணன் செத்துட்டான், தம்பி செத்துட்டான், சரிடா எப்படியாவது அந்த பொருளை என்ன பண்ணிக்கலாம். அது ஒரு நாளும் ஆசீர்வாதமா இருக்காது. கொஞ்ச நாளைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனா என்றைக்கா இருந்தாலும் அது முல்லை போல திரும்ப வந்து குத்தும். அதுக்கு எப்ப யார் ஜெபம் பண்ணாலும் விடுதலை ஆகாது. அந்த காரியத்தை சரி பண்ணா மாத்திரம் தான் விடுதலை வரும். அல்லேலூயா. கொடுத்துட்டா சமாதானம், கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஒரு சாரி சொல்லிடுங்க, கர்த்தர்ட்ட ஒரு சாரி சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நானே அவங்க கொடுக்காத போயிட்டா அவங்க பிள்ளைகள் அதை உணர்ந்து கொடுக்கணும். அவங்க பிள்ளைகள் அதை உணர்ந்து கொடுக்கணும். கர்த்தர்ட்ட போய் கணக்கு கொடுக்கணும்ல. பூமியில இல்லாம போயிடலாம், பரலோகத்துல போய் பரலோகத்துக்கு போக முடியாது. எப்படி போவீங்க? இன்னொரு மனுஷனுடைய பொருளை அபகரிச்சு வச்சு நீ வாழ்ந்துட்டு
இன்னொரு மனிதனை வேதனை அடைய வச்ச ஒரு மனுஷன் எப்படி பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்? ஒரு நாள் முடியாது. அவர்கள் சந்ததி அதனால் பாதிக்கப்படும். சாபங்கள் இந்த மாதிரி எல்லைகள் இருந்து தான் சாபங்கள் வருகிறது. நான்காவது, பிறருக்கு நன்மை செய்ய உங்களுக்கு திராணி இருந்து அதை செய்யாம இருக்காதீங்க. என்னன்னா, யாரோ வந்து கடன் கேட்கறாங்க, உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு, அவங்க கேட்கறது 100 ரூபாய். மனதார கொடுங்க, உங்களால முடியுது இல்ல. ஒருவேளை அந்த 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு தேவை இருந்தா நிச்சயமா நீங்க தான் அதை பயன்படுத்தணும். இல்லை, எனக்கு 1000 ரூபாய் இருக்குது, இவன் கொடுத்தா திருப்ப கொடுப்பானோ என்னமோ, ஆனா அவனுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது. சரி ஏசப்பா, இந்த நேரத்தில் நான் தூக்கி விடுறேன், நீங்க என்ன நினைங்க, அவன் கொடுக்குறானோ இல்லையோ, நீங்க என்ன நினைச்சு ஆசீர்வதிங்க, நீங்க கொடுங்க. அந்த நபரையும் திரும்ப கொடுக்க உதவி செய்வார், உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா திராணி செய்ய உனக்கு சக்தி இருந்தும் அதை செய்யாம இருக்காத. கலாத்தியர் 6:9-10 அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஏன்னா அது முக்கியமான வசனம். நேரம் இல்லை, அதனால நான் லைட்டா வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். கலாத்தியர் 6:9-10 பேஜ் நம்பர் நான் எழுதல, புதிய ஏற்பாடு. கலாத்தியர் எடுத்தீங்களா? சரி, நானே வாசிச்சு உங்களுக்கு. கலாத்தியர் 9:10. கலாத்தியர்ல 5. சரி, ஓகே, ஃபைன். அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கிறப்ப நீ என்ன பண்ணிடு? நன்மை செய். அல்லேலூயா. அப்போ உங்க கையில இருக்குது, உங்களால முடியும்ங்கிற சூழ்நிலையில உங்களால இயன்றதை செய்யுங்கள். ஒருவேளை இப்படி வச்சுங்க, நான் இது ஒரு உதாரணத்துக்கு பணத்தை பத்தி சொல்றேன். ஒருவர் வந்து 100 ரூபாய் கேட்கிறார். 6:9 அதான் சொன்னேன். 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். 10வது வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். நமக்கு எடுக்கிற சமயத்திற்கு தக்கதாக எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. குறிப்பா சபைக்கு வரவங்களா இருந்தாங்கன்னா ஒரு படி மேல போய் என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க. ஆனா உங்களை வருத்தி கொண்டு நன்மை செய்ய வேணாம். கர்த்தர் அதை சொல்லல. உங்ககிட்ட இருக்கு, சரி, என்னால் 100 ரூபாய் கொடுக்க முடியல, ஒரு 50 ரூபாய் கொடுக்க முடியும், இந்தாப்பா வச்சுக்கோ. உன்னால எப்போ முடியுமோ என்ன பண்ணு, திரும்ப கொடு. இல்லை, நீங்க வேற ஒரு தேவைக்கு வச்சிருக்கேன்னா சொல்லி கொடுங்க. நான் இந்த தேவைக்காக வச்சிருக்கிறேன், இதை நான் கொடுக்குறேன், இந்த நேரத்துக்குள்ள இதை எனக்கு திரும்ப கொடுங்க அப்படின்றத கொடுக்க முடியும்னா கேட்டுட்டு என்ன பண்ணலாம். இது பணத்திற்கு மாத்திரம் அல்ல. சிலர் சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் போகும்போது கொஞ்சம் கூட வரீங்களா, முடிஞ்சா என்ன பண்ணுங்க, கூட போய் வாங்க. இல்லை வயதானவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா கடைக்கு போறீங்க, ஒரு வார்த்தை கேளுங்க, ஏதாவது வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணுமா. அதான் உங்களால் இயன்ற நன்மைகளை செய்யுங்க. நன்மை செய்ய திராணி இருந்தும் உன்னால முடிஞ்சும் நன்மை செய்யாமல் இருந்தால் அது பாவமாய் கருதப்படும். அப்ப அதுவே சில நேரத்துல தடையா வந்து நிற்கும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த சிறியவர்களில் ஏழை எளியவர்களுக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறானா? கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். அந்த நபர் கொடுக்கிறானோ இல்லையோ, கர்த்தர் அதை உனக்கு திரும்ப கொடுப்பார். அதனால்தான் நான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட உதவிகள் செய்கிற பொழுது செஞ்சுட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நன்மைக்கு ஏதுவாய் என்னை நினைத்தருளும். நான் இந்த செயலை செய்யறேன் இல்லையா, நன்மைக்கு ஏதுவாய் என்னை நினைத்தருளும். 5வது காரியம், கடைசியான ஒரு காரியம், தேவனோடும் மனிதனோடும் ஒப்புரவாகுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா அதை முதல்ல எடுத்து போடுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை உள்ள வச்சுக்கிட்டு நாம எவ்வளவு ஜெபிச்சாலும் விடுதலையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப இந்த 5 காரியங்களை மனதில் வைங்க. நாம ஜெபிக்க போறோம். இன்னைக்கு மெயினா என்ன பண்ண போறோம்? கட்டுகளை என்ன பண்ண போறோம்? அவிழ்க்க போறோம். யார் யாரு? நாம மற்றவர்களுக்கு கட்டி வைத்த கட்டுகளை ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. அப்படி யாருமே இல்லையா ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ நான் யாருடைய வாழ்க்கையிலேயாவது நன்மைகளை கட்டி வைத்திருந்தால் இந்த நாளிலே அந்த கட்டுகளை அவிழ்க்கிறேன். முதல் ஜெபம். 2வது ஜெபம், என்னுடைய வாயின் வார்த்தையினாலே எனக்கு நானே கட்டு போட்டிருந்தா தெரிஞ்ச தெரியாமல தயவா என்னை மன்னிங்க, அந்த கட்டுகளை நான் அவிழ்க்கிறேன். அதை சொல்லி கட்டுகளை அவிழ்ங்க. மற்ற காரியத்தை மன்னிங்க. உதவி செய்ய வேண்டிய காரியத்துல உதவி செய்யுங்க. மற்றவர்களுடைய பொருளை அபகரிச்சிருந்தா அது எப்பேற்பட்ட பொருளா இருந்தாலும் எத்தனை வருஷமா இருந்தாலும் திரும்ப கொண்டு போய், அப்படி இல்லையா அது காலி ஆயிடுச்சுன்னா அதுக்குரிய பணத்தை மதிப்பிட்டு கொண்டு போய் அவங்களுடைய கரத்துல கொடுங்க. நிச்சயமா அதற்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். கர்த்தருடைய பிள்ளைகள்
அவருடைய சுவாபத்தை உடையவர்களாய் நாம் இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்டு பக்கத்துலேருந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்ப 4 நாள் நான் எடுத்துட்டேன். நான் எடுக்கல, கீழே விழுந்துடுச்சு. மண்ணு தரதான் முகேர் ஸ்கூலில் இனிகோ நகர் ஃபர்ஸ்ட் பேட்ச் எங்கள் பேட்ச் தான். 4 நாள் எடுத்துட்டேன். அவன் தேடுறான். 4 நாள் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், என் பாக்கெட்டில் தான் இருக்குது. நான் 4 நாளுக்கு தேன் மிட்டாய் என் மனசில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், அவன்கிட்ட கொடுக்கவே இல்லை. அவனும் தேடிட்டு விட்டுட்டான். நான் பிரேக்கில் போயிட்டு 4 நாள் கொடுத்து தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டேன். 1 வாரம் கழித்து எங்கள் அக்கா நான் பஸ் ஸ்டாப்பில் நின்று பார்த்து 1,000 ரூபா கொடுத்தாங்க. நான் 6வது படிக்கிறப்போ 1,000 ரூபான்றது பெரிய. 2 முக்கோணம் வாங்கலாம், 2 பர்ஃபி வாங்கலாம், பல கணக்கு போட்டு வச்சுட்டேன். நான் வந்து ஸ்கூல்லேருந்து பிரேக் போகிறப்ப பார்க்குறேன், என் பாக்கெட்டு ஓட்டேன் 1,000 ரூபா போச்சு. 4 நாளுக்கு எவ்வளோ போச்சு? அன்றைக்கு முடிவு பண்ணேன் நான். எங்கள் அம்மாலாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட், எடுத்தவங்க பொருளை எடுக்க. ஆனாலும் அது ஏதோ ஒரு அற்ப ஆசை பாருங்க. சின்ன பிள்ளையில அன்னையிலிருந்து என்னை வரைக்கும் என் மனது அறிந்து நான் ஒரு நாளும் மற்றவருடைய பொருளை அபகரித்ததே இல்லை. என்னைக்கு அந்த ஒரு காரியம் மனசுல பதிஞ்சதோ அப்ப நான் ரொம்ப சின்ன பிள்ளை, எனக்கு தெரியல. ஆனால் அதற்கப்புறம் நான் ஒரு நாளும் என் மனதறிந்து நான் யாருடைய பொருளை என்ன பண்ணதில்லை, அபகரிச்சதே இல்லை. அதையும் மீறி தெரியாம என்கிட்ட வந்திருந்தா தேடி போய் அதை என்ன பண்ணிடுவேன். சில பாருங்க, கடையில போய் பொருள் வாங்குவாங்க, அவங்க நிறைய கூட்டத்துல சேஞ்ச் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு பாக்கெட்ல வச்சுன்னு என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போயிட்டு இல்லைங்க இந்தாங்க எக்ஸ்ட்ரா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு முறை மார்க்கெட்டில் போயிட்டு வெஜிடபிள் வாங்கணும், ஒரு தேங்காய்க்கு 2 தேங்காய் வச்சுட்டாங்க. நான் திரும்ப போயிட்டு நீங்கள் ஒரு தேங்காய் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். ஏன் அந்த தேங்காய் சட்னியை அரைச்சி சாப்பிட்டு வயிற்றால போகிறதுக்கா? எனக்கு வேண்டாம், கொண்டு போய் இந்தாங்க இன்னொரு தேங்காய்னு கொடுத்தேன். இது பெருமைக்காக சொல்லலை, அப்படிப்பட்ட சுவாபத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, ஏதோ ஒரு பொருளை கையில் எடுத்துட்டு இருந்தா கேட்கணும், இந்த பொருள் ஏது, எங்க இருந்து எடுத்துட்டு வந்த, நம்ம வீட்டோட பொருள் இது இல்லையே, அப்படியா நல்லா இருக்கு சார் கொண்டு போய் உள்ள வை, அப்படி சொல்லக்கூடாது. கண்டிக்கணும். பிள்ளைகளை என்ன பண்ணணும், கண்டிக்கணும். அன்னைக்கு பாருங்க, நான் ஒரு முறைங்க வந்தேன், ஒரு மூட்டை நிறைய மாங்காய் 10 பேர் எடுத்துட்டு இந்த பக்கம் போறானுங்க. வீட்டுக்கு போல பேக் இருக்கு, ஸ்கூலோட வாங்கடான்னு அப்படியே கூட்டு ஒரு சாக்கு பை நிறைய என்னது மாங்காய் கொண்டு போய் பாகம் பிரிச்சுட்டு பையில போட்டுட்டு தான் வீட்டுக்கே போறோம். இப்போ இந்த மாங்காய் எங்க பறிச்சிருப்பானுங்க, ஏதோ ஒரு வீட்டில் தான் பறிச்சிருப்பானுங்க. இப்போ இதை கொண்டு போய் வீட்டில் கொடுக்குறப்ப அந்த பெற்றோர்கள் கேட்கணும், இது எங்க இருந்து எடுத்த, யார் கொடுத்தா. நம்ம பிள்ளை எடுத்துன்னு வச்சு பரவாயில்லடா, அடுத்த நாளைக்கு இன்னும் பெரிய பையன் எடுத்துன்னு போன்னு சொல்லக்கூடாது. அது ஒரு நாள், இன்றைக்கு நீங்கள் செய்கிற சிறு சிறு தவறு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்புகளை கொண்டு வரும். அப்ப அந்த கணக்கு யார்கிட்ட கேட்பார் தெரியுங்களா? கர்த்தர் அப்பா அம்மாட்ட தான் கேட்பார். அதனால நம்ம எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாமா? இந்த காரியங்கள் எல்லாம் மனதில் வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது இந்த கட்டுகளை அவிழ்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார்.